வணக்கம் நண்பர்களே. ஜனவரி 13ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை பழ துருவல். பழங்களை பயன்படுத்தி இயற்கையாக எப்படி நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி பார்ப்போம். இயற்கை பழ துருவல் செய்வதற்கு நமக்கு இயற்கையான தயிர் தேவைப்படும். அப்போ நாளைக்கு நம்ம இயற்கை பழ துருவல் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நைட்டே நம்ம தயிருக்கு ரெடி பண்ணணும். அரை முடி தேங்காய், அரை எலுமிச்சம்பழம். அரை முடி தேங்காயில் தேங்காய் பால் எடுத்து, கட்டியான தேங்காய் பால் எடுத்து அதில் அரை எலுமிச்சம்பழத்தை விதை நீக்கி வடிகட்டின மாதிரி எலுமிச்சம்பழ சாறு எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சிடணும். நாளை காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயற்கை தயிர் ரெடியாக இருக்கும். 1 கப் இயற்கை தயிர், ஆப்பிள் 1 துருவியது, பைனாப்பிள் அரைப்பழம் அதுவும் துருவி எடுத்துக்கணும், பேரிக்காய் 1 பேரிக்காயும் துருவி எடுத்துக்கணும், கேரட் 1 கேரட்டையும் துருவி எடுத்துக்கிறோம், ஏலக்காய் 2 ஏலக்காய் கொஞ்சம் லைட்டாக இந்து கூட சேர்ந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஆப்பிள், பைனாப்பிள், கேரட், பேரிக்காய் எல்லாம் துருவினதை ஃபுல்லாக போட்டு இந்துப்பு ஒரே ஒரு சிட்டிகை மிக்ஸ் பண்ணி ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த இயற்கை தயிர் 1 கப்பு அதையும் சேர்த்து ஃபுல்லாக போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இயற்கை பழ துருவல் ரெடி. அழகாக ஆளுக்கு ஒரு பவுலில் எடுத்து உட்காந்து ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இது நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். கண் பார்வைக்கு நல்ல ஒரு மருந்து, குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அனைவரும் காலை உணவாக இயற்கை பழ துருவலை சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.